வணக்கம். நான் சைலேஷ் மரியனத்தன். உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, சமீபத்தில சுப்ரீம் கோர்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அத ஹெட் பண்றது யாருன்னா, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ரவீந்தர் பட் அவரோட தலைமையில அ ஒரு ஒரு 10 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது எதனால நடந்தது? என்ன? அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம இந்த கேஸ்ல பார்க்கலாம். 2024 ஜான்வரி என்னாச்சுன்னா, அ ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ நம்மளோட ஐஐடி டெல்லியில இருக்க ஒரு 2 ஸ்டூடண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது காஸ்ட் அப்ரஷன்னாலயும், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனாலயும் தான் இந்த சூசைட் நடந்துச்சு. ஐஐடியில் டெல்லியில இருக்க ஃபேக்கல்டீஸ் ரொம்ப காஸ்ட் பயாஸ்டா இருக்காங்க. அதனால தான் என் பசங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பேரண்ட்ஸ் போய் டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ, டெல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் எடுக்குது. அவங்க அவங்க ஃபர்தரா இந்த கேஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி இந்தியால அதிகமா யாரு சூசைட் பண்ணி சாவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸா தான் இருப்பாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபார்மர்ஸ் கில்லிங். ஃபார்மர்ஸ் அவங்களே சூசைட் பண்ணிக்குவாங்க. அவங்களே வாழ விருப்பம் இல்லாம தங்களுடைய வாழ்க்கைய முடிச்சுக் கொள்றது தான் இந்தியால முதல்ல அதிகமா நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிராப் ஃபெயிலியரா இருக்கலாம், மான்சூன் வராம இருக்கலாம், இல்ல எதிர்பார்த்த விலைக்கு அவங்களோட கிராப்ஸ் வித்து போகாம இருக்கலாம். தேர் மைட் பி மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் திஸ். அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ்னால ஃபார்மர்ஸ் அதிகமா சூசைட் பண்றது இந்தியால வழக்கமா இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் அதிகமா யாரு சூசைட் பண்றாங்க அப்படின்ற கேஸ்ல அந்த அந்த லிஸ்ட்ல ஃபார்மர்ஸ பின்னாடி தள்ளிட்டு ஸ்டூடண்ட்ஸ் இப்போ முன்னாடி போய்க்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஃபார்மர்ஸ விட இப்போ ஸ்டூடண்ட்ஸ் தான் அதிகமா சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜட்ஜ். யாரு சொல்றா? இந்த இந்த தீர்ப்ப சொல்றது யாருன்னா 2 பேரு. ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா. இவங்க 2 பேர் தான் இந்த தீர்ப்பெல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாரி மாணவர்கள் சூசைட் பண்ணி தங்க வாழ்க்கைய முடிச்சுக் கொள்றது ரொம்ப ஒரு ரிப்பீட்டடான ஒரு விஷயமா இருக்கு. நெறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்றாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாரி நடக்கக்கூடாது. அது நடக்காம பார்த்துக்கிறதுக்காக தான் இவங்க ஒரு போர்ட் ஃபார்ம் பண்றாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? 10 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு போர்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. அந்த போர்ட ஹெட் பண்றது யாருன்னா, முன்னாள் நீதிபதியா இருந்த ஜஸ்டிஸ் ரவீந்தர் பட் தலைமையில இந்த போர்ட ஃபார்ம் பண்றாங்க. இந்த போர்டு எதெல்லாம் பார்க்கும் அப்படின்னீங்கன்னா, ராகிங், காஸ்ட் அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அகாடமிக் பிரஷர், sexual harassment, academic pressure, sexual harassment, financial burden, mental health related stigma, discrimination based on ethnicity, tribal identity, sexual orientation discrimination, political views, ரிலீஜியஸ் பிலீஃப் ஆர் எனி அதர் கிரவுண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிற கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த போர்டு ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. வேற என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, டு செக் கரண்ட் பாலிசிஸ் அண்ட் லா அண்ட் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ். இப்போ இருக்க சட்டத்திட்டங்கள்லாம், இப்போ இருக்க வழிமுறைகள்லாம் எஃபெக்டிவாக இருக்கா, ஸ்டூடெண்ட்டோட அந்த சூசைடை கம்மி பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றாங்க. இன்னொன்று டு அட்ரஸ் existing laws and create more inclusive and supportive academic environment, equal opportunities for members of marginalized communities. Marginalized communitiesல இருக்கவங்க இந்த மாதிரி ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களா, எப்படி அவங்கள நம்ம இன்க்ளூசிவாக கொண்டு எப்படி இந்த அகாடமிக் என்வாயன்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்றத தான் இந்த போர்ட் ஃபார்ம் பண்ண போர்டு சொல்ல போகுது. இவங்க எப்போ இன்னும் 4 மாசத்துல, ஓகேங்களா, ஆக்சுவலாக முந்தானேத்து இந்த ரிப்போர்ட் வந்தது. இன்னும் 4 மாசத்துல இவங்க ஒரு ஒரு பேசிக் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். 8 மாசத்துல ஒரிஜினல் ரிப்போர்ட்டை இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த 10 மெம்பர்ஸ் போர்டுக்கு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேஸ்க்கு வருவோம். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த பசங்க. அதனால ஃபேக்கல்டிலாம் அவங்கள ரொம்ப காஸ்ட் பேரை சொல்லி கிண்டல் பண்றதோ, இல்லை அவங்கள அசிங்கப்படுத்துறதோ இந்த மாதிரி நடக்குது. அதனால தான் எங்க பசங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா நம்ம போலீஸ் என்ன சொல்றோம், போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சமீபத்தில் ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்ததாகவும், அந்த எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் போலீஸ் சைடில் சொல்றாங்க. ஆனா இது ஒரு சைடா இருந்தாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் சிஆர்பிசி 174 மட்டும் இதுக்கு போதாது. சிஆர்பிசி 154 போடுங்க. வெறும் என்கொயரி இல்ல, அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டு வாங்க. இன்வெஸ்டிகேஷன் கொண்டு ஃபர்தரா நீங்க புது எஃப்ஐஆர்ஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போலீஸ்க்கு இவங்க உத்தரவாதம் கமாண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை சவுத் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃப் டெல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டு ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் இன் லைன் வித் 2 கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட் படி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேஸை ஒரு ஆஃபீஸர் பார்த்துக்கணும். அந்த ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஏசிபி ரேங்கை விட கம்மியாக இருக்க ஒரு ஆஃபீஸர் இதை பண்ணக்கூடாது. ஏசிபி ரேங்க்கு மேலே இருக்க ஆஃபீஸர் இந்த கேஸ் எடுத்து ஃபர்தராக என்னன்னு பார்த்து எஃப்ஐஆர்ஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொன்னு என்னன்னா, இப்போ தான் முக்கியமான ஸ்டார்ட்டுக்கு வரும். நம்ம டேட்டா இல்லாம நம்ம சேனல்ல எப்பயுமே டேட்டா வச்சு தான் நம்ம அதிகமா எல்லா விஷயமும் நம்ம சொல்றோம். அதே மாரி இதுக்கும் நான் டேட்டா எடுத்திருக்கேன். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் அவங்க வந்து ராஜ்யசபாக்கு 2023ல ஒரு டேட்டா குடுக்குறாங்க. என்ன டேட்டானா 2018லேருந்து 2023 வரையும் 98 மாணவர்கள் வந்து தங்க உயிரை வந்து மாய்த்துக் கொள்றாங்க. அதுல ஐஐடியை சேர்ந்தவங்க வந்து 39 பேரு. என்ஐடியை சேர்ந்தவங்க வந்து 25 பேரு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை சேர்ந்தவங்க 25 பேரு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க 4 பேரு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச்சை சேர்ந்தவங்க 3 பேரு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை சேர்ந்தவங்க 2 பேரு. இத்தனை பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நம்ம வீடியோல வந்து எப்பயுமே வந்து வீடியோ முடிக்கும்போது ஒரு ஓப்பன் எண்டட் கான்வர்சேஷனா தான் இருக்கும். ஓப்பன் எண்டட் கான்வர்சேஷன் இந்த சென்ஸ் வந்து ஃபர்தரா இத பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ற மாரி தான் நான் இந்த வீடியோவ எப்பயுமே நான் வந்து விடுவேன். ஆனா, இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ட வந்து நான் உங்களோட பேசணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறதால மட்டும் தான் நான் வந்து இப்போ நான் சொல்லப்போற விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன். இது வந்து யாரையுமே வந்து அஃபென்சிவா எடுத்துக்கிறதுக்கோ, இல்ல வந்து இத வந்து உங்கள ஹர்ட் பண்ணும் அப்படின்ற இதுல வந்து நான் சொல்லல. நீங்க வந்து இத வந்து இத்தன நாள் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கேட்குறீங்க. அதே மாரி இத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்றதுக்கு அதிகமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஒண்ணு வந்து ஹோப் இல்லாம போறது. ஹோப்பு இன்னொன்னு ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா நம்பியிருப்பாங்க. ஆனா, அது கடைசியில அது வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க மனசோட சமநிலை வந்து உடைஞ்சு போயிருது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையே இல்ல அப்படின்னு முடிச்சு கொள்றாங்க. நான் வந்து நான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து கிறிஸ்டியன். அதனால வந்து நான் வந்து எத பிலீவ் பண்றேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க அத வந்து ஓப்பன் மைண்டடா அத நீங்க வந்து கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம எத பார்க்க போறோம்னா, பைபிள்ல வந்து ஜெர்மாயா 29 வெர்ஸ் வந்து 11 பார்க்குறோம். எரேமியா 29, 11. அதுல வெர்ஸஸ் என்ன இருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட். பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ. பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் அ ஃபியூச்சர். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தென் யூ வில் கால் அப்பான் மீ அண்ட் கம் அண்ட் ப்ரே டு மீ அண்ட் ஐ வில் லிசன் டு யூ. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். யூ வில் சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ வென் யூ சீக் மீ வித் ஆல் யுவர் ஹார்ட். ஸோ இந்த வேர்ஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலா என் லைஃப்ல வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹோப். என்னன்னா, இப்போ வந்து பாதி பேருக்கு வந்து அவங்க டவுட்டே வந்து காடோட பிளான் என்ன? நம்ம லைஃப்ல வந்து காடோட பிளான் என்ன? அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபியூச்சர் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு. இந்த இந்த திங்கிங்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கலன்னா, அவங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படுது. அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம்? என்ன நடக்கும்? இப்ப என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? அடுத்த வாரம் எப்படி இருக்கும்? நம்ம எந்த நிலைமையில இருப்போம்? இந்த மாரி ஏகப்பட்ட டவுட்ஸ் அண்ட் டெலிபரேஷன்ஸ் உங்க மைண்ட வந்து ஆக்கிபை பண்ணுது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்க மாட்டேங்குது. ஹோப் இல்லாததுனால தான் அவங்க வந்து தங்க உயிர வந்து மாய்த்துக் கொள்ளணுன்ற ஒரு நிலைமைக்கு போயிறாங்க. ஆனா வேதாகமத்துல அதாவது ஹோலி பைபிள்ல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிளான் இருக்கு. கர்த்தர் வந்து யாரையுமே வந்து சும்மா ஏதோ அவன் வந்து பொறந்துட்டு ஏதோ ஒண்ணுத்துக்குமே இல்லாம இருந்துட்டு போணுன்றதுக்காக தேவன் யாரையும் படைக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே உங்க லைஃப்ல வந்து தேவன் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த தீஸ் பிளான்ஸ் ஆர் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ. உங்கள வந்து அது வந்து கஷ்டப்படுத்துறதுக்கோ, வேதனைப்படுத்துறதுக்கோ அந்த திட்டங்கள் கிடையாது. அது வந்து உங்கள வந்து ப்ராஸ்பர் பண்றதுக்கு, நீங்க வந்து வாழ்க்கையில வளமா இருக்கிறதுக்கு தான் அந்த பிளான். உங்களுக்கு அது வந்து ஹோப் குடுக்கும், நம்பிக்கைய குடுக்கும், உங்களுக்கு வந்து ஃபியூச்சர குடுக்கும் அந்த பிளான். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அவர தேடுனீங்கன்னா, நீங்க டெஃபினெட்லி இஃப் யூ சீக் ஹிம், யூ ஷால் ஃபைண்ட் ஹிம். டெஃபினெட்லி தட்ஸ் ஃபார் ஷூர். நீங்க வந்து கர்த்தர தேடும்போது உங்களுக்கு மத்த எல்லா விஷயமும், எல்லா கன்ஃப்யூஷன்ஸும், எல்லா டவுட்டும் தன்னால கேன்சல் ஆயிடும். எல்லாம் சைஃபன் ஆயிடும். உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸோ, இல்ல தேவையில்லாத உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸோ, டெலிபரேஷன்ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. இதுக்கு நான் கேரண்டி. அடுத்தது வந்து என்னன்னா, ஆம், அடுத்து என்ன வசனம் நம்ம எடுக்க போறோம்னா, 1 கொரிந்தியன்ஸ் 3:16 1 கொரிந்தியன்ஸ் 3:16 ஓகேங்களா? 1 கொரிந்தியர் 3:16 3வது அதிகாரம் 16 வசனம். அதுல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா? டோன்ட் யூ நோ தட் யூ yourselves are God's temple and that God's spirit lives in you. அடுத்த வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். If anyone destroys God's temple, God will destroy him. For God's temple is sacred and you are that temple.
இத வந்து சூசைடுக்கு எதிரா இந்த வசனம் சொல்லுது. நம்மளோட சரீரம், அதாவது நம்மளுடைய இந்த உடம்பு வந்து கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ இத வந்து நம்ம வந்து எது இந்த உயிர் நமக்கு நம்மளோட பெர்மிஷனோட இந்த உயிர் நம்மகிட்ட வரல. அதே மாரி நம்மளோட பெர்மிஷன் இல்லாம தான் இந்த உயிர் நம்மகிட்ட இருந்து போணும். நம்ம வந்து நம்மளே நம்மள உயிர எடுத்துக்கிறதுன்றது வந்து அது வந்து கடவுளோட பார்வைக்கு அது தப்பானதா இருக்கு. அது வந்து கடவுளுக்கு பிடிக்காது. அதனால கடவுள் என்ன சொன்னாரு, "இஃப் எனிஒன் டெஸ்ட்ராய்ஸ் காட்ஸ் டெம்பிள், காட் வில் டெஸ்ட்ராய் ஹிம்ன்றாரு." ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, எக்ஸோடஸ் எக்ஸோடஸ் 20:13 அதில என்ன சொல்லுதுன்னா, இருக்கதிலே கடவுள் வந்து ஒரு சில கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் குடுக்குறாரு. அதில வந்து இருக்கதிலே சின்ன கமாண்ட்மெண்ட் 6த் கமாண்ட்மெண்ட் என்னன்னா, "யூ ஷால் நாட் கில் ஆர் மர்டர்." அதாவது என்ன சொல்றேன்னா, மத்தவங்கள இப்ப கில், மர்டர்னா மத்தவங்கள கொல்றது மட்டும் கொலைன்னு ஆயிடாது. உங்கள நீங்களே கொன்னுக்கிறதும் கொலை தான். ஓகேங்களா? அது பண்ணக்கூடாது. இந்த 3 வெர்சஸ்மே நம்ம பார்த்த இந்த 3 சாப்டர்ஸ்ல இருக்க 3 வெர்சஸ்மே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஹோப் குடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஹோப்பும், பிலீஃபும் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் லைஃபே ரன் பண்ண முடியும். இப்போ 100% நான் இந்த ஒரு காரியத்த எடுத்தா நான் பண்ணிடுவேன். நான் இப்படி பண்ணுவேன். நான் 100% அச்சீவ் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தான் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். செல்ஃப் டவுட் வந்துருச்சுனாலே இட் லீட்ஸ் டூ சூசைட். செல்ஃப் டவுட் வந்துருச்சுனாலே பயம் வரும். பயம் வந்துருச்சுனாலே அடுத்தது என்ன பண்ண போறோம்னு ஒரு மாரி நமக்கு என்னடா பண்ண போறோம்? அடுத்தது எந்த நிலைமைக்கு போவோம்? எங்க இருப்போம்? எப்படி இருப்போம்? அந்த ஒரு பயம் வந்ததுனாலே அடுத்து நம்ம இப்போ பிரசன்ட்ல நம்ம வந்து வாழவே விடாது. பிரசன்ட்ல இருக்க டைம ஃபுல்லா அது எடுத்துட்டு நம்மளோட பிரசன்ட் டைம ஃபுல்லா ரூயின் பண்ணிடும். அதுதான் இந்த பயம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாரி விஷயத்துலருந்து வெளிய வரதுக்கு வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய டூலா இருந்துச்சு. இதுல இருக்க ஒரு ஒரு வார்த்தையிலயும் உயிர் இருக்கு. அம் நான் வந்து இத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருக்க ஒரு ஒரு வார்த்தையிலயும் உயிர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என் வியூவர்ஸ் நீங்களும் வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஆஸ் அ ஃபினிஷிங் நோட், அம் சூசைட் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்காது. ஸோ சே நோ டூ சூசைட். பட் இன்னொன்னு வந்து இப்போ எந்த நிலைமையில இருக்கோமோ, அந்த நிலைமையில அதே வந்து நமக்கு தொடராது. ஓகேங்களா? அது இப்போ நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்னா, அடுத்து ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அதே நிலைமையில இருக்க மாட்டோம். ஸோ இது வந்து சேஞ்சுக்கு உரியது தான். இப்போ பிரசன்ட் இஸ் ஆல்வேஸ் மென்ட் டூ சேஞ்ச். இதே மாரி நம்ம லைஃப் வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ அத மட்டும் நம்ம மனசுல வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். திஸ் வில் நாட் கன்டின்யூ. இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் வில் டிஸப்பியர். இது வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயமாவே இருக்காது. அதனால இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பாஸ்ட்ட குறிச்சு யோசிக்கக்கூடாது. நம்ம என்ன என்ன பண்ண போறோம்? எப்படி? ஏது? அப்படின்னு. பிரசன்ட்ல நம்மளால எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? நம்மளோட குரோத்துக்கு பிரசன்ட்ல நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் நம்மளோட கீ ஃபோக்கஸா இருக்கணும். பிரசன்ட் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். அடுத்தது நான் வரணும்னா என்ன பண்ணணும்? அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஃபியூச்சர நம்மளால எப்பயுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. பிரெடிக்ட் பண்ணா நம்மலாம் வந்து எல்லாம் சூப்பரா ஆயிடுவோம். ஃபியூச்சர் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ லீவ் ஃபியூச்சர் டூ காட் அவ்வளோதான். நான் என் லைஃப்ல அதான் ஃபாலோ பண்ணுவேன். எதனா பிரசன்ட்ல நம்ம என்ன பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ண முடியுமோ, அத மட்டும் பண்ணிட்டு, ஃபியூச்சரோட எண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே கர்த்தர் கையில ஒப்படைச்சுட்டு, ஓகே கர்த்தாவே நான் இவ்வளோ குடுத்துட்டேன். இதில வர சக்சஸ் வந்ததுன்னா, அது உங்களுக்கு தான். ஆனா பிரசன்ட்ல நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இது மட்டும் தான் ஒரே ஒரு 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 ரூல் மாரி இருக்கும். பிரசன்ட்ல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, பெர்சிவியரன்ஸ் இந்த 3மே இருக்கும். இந்த 3த்தையுமே நான் குடுக்குறேன். நெட் ரிசல்ட் நான் உங்களுக்கு இது தரேன். ஆனா எண்ட் ரிசல்ட் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே சக்சஸா தான் கிடைக்கும். நீங்க அத தோற்கறதுக்கான பாசிபிலிட்டியே இருக்காது. நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சே நோ டூ சூசைட். தேங்க் யூ.